இந்த செவ்வாய் கிரகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு தேவதையை நியமிக்கிறார் சிவபெருமான். அந்த தேவதை தான் முருகப்பெருமான். ஜாதகத்துக்கும் செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மிகப்பெரிய சவால். இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடியவரே செவ்வாய் பகவான் தான். இந்த மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கான்னு கேட்டா ஆமா. இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் விலகும். முருகப்பெருமான்கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கும் செவ்வாய் பகவான் வந்து தடையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த 6 முகனாரை ஒன்னா சேர்த்த முடியலன்னா, இவர் அதிகப்படியான உஷ்ணத்தில் இருந்தார். நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தாலும், சஷ்டி விரதம் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாயினுடைய உக்கிரம் குறைஞ்சு சீக்கிரமாக கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். முருகா எனும் இந்த திருவருள் பெருவிழாவின் டைட்டில் ஸ்பான்சர் கொல்லம் நம்பூதிரி ப்ராடக்ட்ஸ், சாட்சாச்சரம் தீபம். கோ-ஸ்பான்சர் விராலி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், மந்த்ராலயம் டிவைன் வேர்ல்ட். கிஃப்ட் ஸ்பான்சர் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம். கிழக்கேர் சித்த நமோ நமக. முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம். அவர் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு அர்த்தம். ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னா, இந்த முருகன் எந்த கிரகத்துக்கு அதிதேவதையா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு அதிதேவதையா இருக்கிறார். இந்த செவ்வாய் எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையை நோக்கி இருக்கிறார். எந்த நாட்டுக்கு தெற்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இந்திய நாட்டுக்கு தெற்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு. ஸோ இந்த நாட்டிற்கும் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது முருகர் தான். நம்ம தமிழில் உயர்வுபடுத்தி சொல்லணும் அப்படின்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் அப்படின்னாங்க. இதில் ஒரே ஒரு ஹிடன் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, முருகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தீக்கோள். இந்த தீக்கோள்னா என்ன அப்படின்னா மிகப்பெரிய உஷ்ணம். சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒரு தீக்கோள் இருக்குது அப்படின்னா அது செவ்வாய். இதை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அறிவியல் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பிக் பேங் அப்படிங்கிற ஒரு பெருவெடிப்பில் இருந்து இந்த பிரபஞ்சத்தை நோக்கி வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய விண்கல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு தேவதையை நியமிக்கிறார் சிவபெருமான். அந்த தேவதை தான் முருகப்பெருமான். இவர் என்ன தன்மையில இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்கிரமமான தன்மையில இருக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் போர் கடவுள். இவருக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி பந்துக்கு உள்ள லாவா அப்படின்னு எரிமலை குழம்பு இருக்கும். காலப்போக்கில் இந்த எரிமலை குழம்பு காற்று இதனுடைய தட்ப வெப்பநிலையினால குளிர்ந்து இறுகி பாறையாக மாறி பிறகு சிதலம் அடைஞ்சு மண்ணா மாறிடுச்சு. இங்க 2 ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒன்று, பாறையா மாறிச்சு குளிர்ந்து, அதன் பிறகு இது சிதலம் அடைஞ்சு மண்ணாருச்சு. நம்ம தமிழ் மொழியை எப்படி புகழ்றோன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, இங்க கல் தோன்றிருச்சு, இன்னும் மண் தோன்றல. அந்த மண் தோன்றதுக்கு இங்க பல்லாயிரம் வருஷங்கள் ஆகும். இந்த பல்லாயிரம் வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு மொழி தோன்றியது. இங்க நாகரிகம் இருந்துச்சானா இல்லை, இங்க மனுஷன் இருந்தானா அப்படின்னு கேட்டா மனுஷன் இல்லை. இங்க தெய்வ கணங்கள் மட்டுமே வாழ்ந்த காலத்தில் தெய்வ கணங்கள் பேசிய ஒரு மொழி தமிழ். இந்த மொழி தோன்றிய உடனே இந்த மொழிக்கு ஒரு பாதுகாப்பா, ஒரு காவலனாக ஒரு கடவுளை நியமிக்க வேண்டும் என்று சிவபெருமான் நியமிக்கிறார். அந்த கடவுள் தான் தமிழ் கடவுள் முருகன். இந்த முருகனுக்கு இன்னொரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் கோளை நிர்வகிக்கும் பொறுப்பையும் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் கோளுக்கு தன்மை அப்படின்னு ஒரு வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம் உடையது. மேல் நோக்கிய முக்கோணம் ஒன்று, கீழ் நோக்கிய முக்கோணம் ஒன்று. இது இப்படி வச்சிங்க அப்படின்னா இதுதான் அந்த சரவண பவ அருங்கோண முக்கோண மந்திரம். இந்த மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கான்னு கேட்டால் ஆமாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் விலகும். கல்வி, செல்வம், புத்திர பாக்கியம், பதவி, கீர்த்தி, புகழ், இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இது எல்லாமே ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமான் சிவனினுடைய நெற்றியிலிருந்து தோன்றியவர். இந்த பிக் பேங் தியரி அறிவியலில் பிக் பேங்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவங்க கிட்ட இல்லை. இது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிவனினுடைய நெற்றியில் இருந்து புறப்பட்டது. இந்த பிக் பேங் தியரி இன்னும் இந்த யூனிவர்ஸ் விரிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் கிரகம் வந்து இன்னமும் இது நம்ம மொத்த சூரிய குடும்பத்திலும் இது இன்னும் ட்ராவல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதுதான்
எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். ஜாதகத்துக்கும் செவ்வாய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, மிகப்பெரிய சவால். இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடியவரே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால எனக்கு கல்யாணம் நடக்கலை. ஒரு கடவுள் இப்படி ஒரு தோஷத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஆளுமை ஒருத்தனுக்கு இருக்கணும்னா அவனுக்கு மூர்க்கமான குணம் இருக்கணும். நீங்கள் அரசியலில் இருக்கிற எந்த தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கண்டிப்பாக ஒரு ஆளுமை சிறந்தவராக இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசவே பயப்படுவாங்க, அவங்க கிட்ட போகவே பயப்படுவாங்க. கிட்ட போனோடனே ஆட்டோமேட்டிக்காக கை கட்டிடுவாங்க. இந்த குணம் வரணும் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, போர்க்குணம் கொண்டவராக இருக்கணும். உடனடியாக டெசிஷன் மேக்கிங் பவர் அவங்க கிட்ட இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னா, உக்கிரமானவராக தான் இருப்பார். அவர் தான் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு அதிபதி தான் முருகன். அப்போ அந்த முருகன் தான் ஒரு மூர்க்க குணத்துக்கே அதிபதி. ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் செவ்வாய் வந்து ஒவ்வொரு விதமான உறவு நிலை பெறுகிறார். ஆட்சி பெறுகிறார், நட்பு நிலை பெறுகிறார், சமம் பெறுகிறார், பகை பெறுகிறார். எந்த புதனுடைய வீட்டுகளில் மிதுனத்திலையும் கன்னியிலையும் இவர் வந்து பகை பெறுகிறார். எந்த ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகை பெறுகிறதோ அவங்க அதிகப்படியான மூர்க்கக்காரங்களாக இருப்பாங்க. சும்மா பஸ்ஸில் தள்ளி உட்காருனா கூட தள்ளி உட்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் இருப்பாங்க. நம்ம எப்படி சொல்லுவோம், சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஸோ இந்த வார்த்தைகள் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். அவங்க கிட்ட பொறுமை அப்படிங்கிறதே இருக்காது. யாருக்கெல்லாம் செவ்வாய் கூட ஒரு அசுப கிரகம் சேர்ந்து இருக்குதோ நீங்கள் வந்து பழனி போகக்கூடாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பழனிங்கிறது எப்படி ஸ்தாபிச்சிருக்காங்க அப்படின்னா, செவ்வாயினுடைய மொத்த கிரகம் ஆற்றலும் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, ஐயா சொன்னது போல் இந்த உலகத்தில் இருளும் வேணும், பகலும் வேணும், எல்லாமே வேணும். ஒருத்தனுக்கு வந்து செவ்வாய்ங்கிற மூர்க்கம் வேணும், இன்னொருத்தனுக்கு மூர்க்கம் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும். சிம்பிளாக முருகன் சொல்லிட்டார், செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய வீரியம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மூர்க்கம் அதிகமாக வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும். ஒரு சிந்தி விரதம் இருக்கலாம், பால் மட்டுமே அருந்தி நீங்கள் விரதம் இருக்கலாம், இளநீர் மட்டுமே அருந்தி விரதம் இருக்கலாம், பழங்கள் மட்டுமே அருந்தி விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை சிகப்பு கலர் வண்ணங்களை நீங்கள் உடுத்தி நீங்கள் விரதம் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய உஷ்ணம் உங்கள் உடம்புல குறையும். இது குறையும் போது உங்கள் உடம்புல இன்னொரு மாற்றம் நடக்கும். என்னன்னா, குழந்தை பாக்கியத்துக்கும் செவ்வாய் பகவான் வந்து தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே குழந்தை கரு உருவாக வேண்டும் அப்படின்னா அங்கே ஹீட்டுங்கிறது குறையணும். ஏன் இந்த 6 முகனாரை ஒன்றா சேர்த்த முடியலன்னா, இவர் அதிகப்படியான உஷ்ணத்தில் இருந்தார். அதனால ஒரு பிண்டமாக இருந்தாரே ஒழிய இவரை ஒரு கருவாக சேர்த்தவே முடியல. இப்போதான் பார்வதி அம்மையார் வந்து தன்னுடைய மொத்த குளிர்ச்சியும் பயன்படுத்தி இவரை குளிர வச்சு இப்போதான் கருவாக மாற்றுகிறார். அதுக்கப்புறம்தான் 6 முகங்களையும் இவங்க ஒன்றாவே சேர்க்குறாங்க. அப்போ ஒரு கரு தரிக்கணும் அப்படின்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையணும். நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தாலும், சஷ்டி விரதம் இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் இருந்தாலும், விசாகம் நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாயினுடைய உக்கிரம் குறைஞ்சு உங்கள் உடல் சூடு தணிஞ்சு சீக்கிரமாக கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் விசாக நட்சத்திரம் அப்படின்னா, இவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். முருகன் கிட்டன்னு ஒரு ஒளி இருக்கணும் இல்லையா? கடவுள் வந்து ஒளியா இருக்கிறார்னு எல்லா வேதங்களும் சொல்லிட்டார். இவர் எந்த ஒளியா இருக்கிறார்? இவர் வச்சிருக்கிற லைட் எந்த லைட்? இப்போ இங்கே ஒரு லைட் போட்டிருக்கோம், இந்த சோடிய வேப்பர் லைட், இன்னொரு குண்டு பல்பு போட்டிருக்கோம். இப்போ முருகன் இருக்கிற என்ன லைட் அவர் வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, விசாக நட்சத்திர கூட்டத்தினுடைய ஒளியையும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய கூட்டத்தின் ஒளியையும் ஒருங்கே சேரப்பெற்றவர் தான் முருகர். இந்த நட்சத்திரம் யாருதுன்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகை சூரியனுடையது, விசாகம் வந்து குரு பகவானுடையது. சூரியன் பிளஸ் குரு. நீங்கள் ஆளுமை தன்மையாக உடையவராக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 கிரகத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 கிரகங்களின் ஆளுமை தன்மையும் உங்களுக்கு கிடைச்சிரும். இதை நீங்கள் ஈஸியாக சாப்பாட்டிலே கூட கொண்டு வந்துடலாம். சப்பாத்திக்கு எல்லாரும் என்ன குழம்பு கேட்போம் அப்படின்னா, எனக்கு பிடிச்சது சன்னா மசாலா தான். சன்னா மசாலானா என்ன அப்படின்னா, சப்பாத்திங்கிறது கோதுமை, கோதுமைங்கிறது சூரியன், சன்னா மசாலாங்கிறது குரு பகவான். அப்போ குரு ப்ளஸ் சூரியன். ஒருத்தர் வந்து சூரியன் வந்து இந்த மொத்த சூரிய குடும்பத்துக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். குரு யாருன்னு கேட்டால் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் வழிநடத்தக்கூடியவர் தான் குரு. அப்போ ஆளுமை திறன் எங்கிட்ட இருக்கணும், அதற்கான ஞானம் இருக்கணும். இந்த 2 ஒருத்தன்கிட்ட இருக்குது அப்படின்னா அவன் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தகப்பன் சாமியாக இருப்பார். இதுதான் முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இது எல்லாமே 6 முகங்களாய் பிரித்து அவர் 6 அவதாரமாகவே இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முருகன் கிட்ட கேட்டு
அந்த விரதத்தை கடைபிடிச்சு செவ்வாய் சிகப்பு நிற பூக்களை நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ, சம்பங்கி, இந்த பூக்கள் எல்லாருக்குமே ஒரு தன்மை இருக்குது. என்னன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு செம்பருத்தி பூ வளரல அப்படின்னா தெற்கு மூலையில் செம்பருத்தி செடியை வச்சிங்கன்னா வளரும். இதில் என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய்ங்கிறதான் இந்த சிகப்பு, இந்த சிகப்பு அப்படிங்கிறத இந்த ரத்தம், இந்த தன்மை எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தெற்கு மூலையில் இந்த சிகப்புக்கான காரணித்துவங்கள் இருக்கும். அப்போ கிழக்கு முகமாக வச்சிங்க அப்படின்னா செம்பருத்தி வளரலைன்னா அதை தெற்கு முகமாக மாற்றி வைங்க, நிச்சயமாக அந்த செம்பருத்தி பூ பூக்கும். இதற்கான பூக்களை வச்சு நீங்கள் முருகனை அபிஷேகம் பண்ணலாம். முருகனுக்கு பிடிச்ச தேன், கம்பு, பாலபிஷேகம், நீங்கள் தினைமாவு, அப்பம் இதெல்லாம் அவருக்கு நைவேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். இதெல்லாம் படைச்சிட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்குறத அவர் கொடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். கேளக்கியர் சித்தர் நமோ நமக. நன்றி நன்றி நன்றி.